இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ நமக்கு என்ன தெரியும், சீக்கண்ட் 8 theta minus 1 சீக்கண்ட் 4 theta minus 1. இதை நான் எப்படி எழுதலாம், 1 by cos 8 theta minus 1 divided by 1 by cos 4 theta minus 1. LCM எடுத்தோம்னா 1 minus cos 8 theta by 1 minus cos 4 theta. இந்த cos 4 theta மேலே வந்துடும், cos 8 theta டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 1 minus cos 8 theta நான் என்னன்னு எழுதலாம், see cos 2 theta வந்து cos 2a இருந்துச்சுன்னா அது வந்து 1 minus 2 sin square a. ஸோ 2 sin square a நான் எப்படி எழுதலாம், it is nothing but 1 minus cos 2a. ஸோ அந்த ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ணும்பொழுது 1 minus cos 8 theta என்ன ஆகிடும், எனக்கு 2 sin square 4 theta ஆகிடும். ஏன்னா 8 theta ஏன்னா இங்கே வந்து 2a, ஸோ இங்கே 8 theta இருக்குது, அப்போ வந்து 4 theta half of the angle. ஸோ divided by 1 minus cos 4 theta, 1 minus cos 4 thetaவும் சைனில் எழுதிடுங்க. ஸோ சைனில் எழுதும் பொழுது 2 sin square 2 theta ஆகிடும். இது வந்து cos 4 theta by cos 8 theta. இப்போ இந்த sin 4 thetaவில் ஒரு sin 4 thetaவை வச்சுட்டு cos 4 thetaவை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, sin 4 thetaவை தனியாக வச்சுக்கோங்க. டிவைடட் பை இங்கே என்ன பண்ணலாம், நம்ம cos 8 thetaவை இங்கே கொண்டு வந்துட்டு ஸோ 2 sin square 2 thetaவை அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த sin 4 thetaவும் cos 4 thetaவும் 2 sin theta cos theta என்னது sin 8 theta ஆகிடும். டிவைடட் பை cos 8 theta. இது என்ன ஆகும், sin 4 theta by 1 minus sin square. sin 4 theta நான் எப்படி எழுதலாம், sin 4 thetaவை நான் எழுதுறதா இருந்தால் 2 sin 2 theta cos theta cos 2 theta divided by 2 sin square 2 theta. அப்போ இதில் வந்து ஒரு sin 2 thetaவும் ஒரு sin 2 thetaவும் கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது என்ன ஆகிடும், எனக்கு tan 8 theta cos 2 theta by sin 2 theta வந்து என்னது cot 2 theta. cot 2 thetaவை நான் வந்து tanல எழுதினோம்னா divided by tan 2 theta. அதுதான் நம்ம ப்ரூஃபும் பண்ணணும். ஓகே.